கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆசீர்வாதமான இந்த நாளிலே கர்த்தர் என்னை உங்கள் முன் வார்த்தையை கொடுப்பதற்காக நிறுத்தியிருக்கிற தயவை நினைத்து ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அதோடு இந்த டெய்லி ஆராதனையில வந்திருக்கிறதான அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த பாஸ்டருக்கும் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே நம்மோடு பேசுவாராக. ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் தான் பேசணும். இந்த நேரத்துல கர்த்தர் வார்த்தையை தரணும். அடிமையின் வாயோடு இருந்து கர்த்தர் பேசும்படியா யாவரும் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். அன்புள்ள இயேசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் மத்தியான நேரத்திலே இயேசுவே உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பெருமையாக வந்திருக்கிறோம் அப்பா. நிரம்பி வழியத்தக்கதா இயேசப்பா உடைய சமூகத்திலிருந்து வார்த்தை கடந்து வரட்டும் அப்பா. அடிமை நாவோடு கர்த்தருடைய நாவு ஒட்டி கொள்ளட்டும். வார்த்தைகளை தாங்க, எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனம். இந்த நாள்ல தினந்தோறும் ஆராதிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? எப்பவும் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கிறதுனால, தரித்து இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் உண்டாகிறது என்று சொல்லி தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவரை நம்பி இந்த வார்த்தையை நான் எடுத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 2:46. எல்லாரும் வேதத்தை நம்ம எடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல தினந்தோறும் ஆராதனை, அந்த ஆராதனை வசனங்களுக்கு நடுங்கி நடுங்கி வார்த்தைக்கு மேல விழிய வைத்து நாம் ஒவ்வொருவரும் அந்த பேரை பண்ணி அப்போஸ்தலர் எதிர்கொள்வோம். அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் அப்போஸ்தலர் 2:46 தேவாலயத்தில் அனுதினம் அறிந்திருந்து வீடுகளில் ஒரு பணம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாதோடும் பூஜை பண்ணி தேவனை ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அருமையானவர்களே, இந்த இடத்துல பாக்குறோம், அப்போஸ்தலருடைய கேரக்டர் பாக்குறோம். அவங்க கிட்ட ஒரு மனம் இருந்தது. தேவாலயத்துல அன்னதினமும் தரித்திருக்கிறாங்க. எப்படி இது சாத்தியாகும்? அபிஷேகநாதர் இறங்கும் போது பாஸ்டர் ஜோம் பண்ணது போல இல்லையா, வர வர தாவீது வெள்ளம் அடைந்தா ஏன் அபிஷேகநாதர் தரித்திருந்தார். ஒன்ஸ் சவுல் அபிஷேகத்தை பெற்றான், ஆனா அந்த அபிஷேகம் அவங்கள நெளிச்சிருக்கல. அபிஷேகத்திற்கு பதிலா ஒரு பொல்லாத ஆவி, பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒரு பொல்லாத ஆவி வந்ததுனால அந்த சவுல் தாவீத காய்காரமா பகைச்சிட்டே இருந்தா ஆவியானவர் வெளியேறினாரு. இங்க நம்ம பாக்குறோம் என்னன்னா, அபிஷேகநாதர் வரும்போதுதான் ஒரு மனம் வரும். ஒரு மனம் இந்த சீஷரிட்டே வந்தது. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த அபிஷேகநாதருடைய துணையோடுதான் தேவாலயத்துல தரித்திருக்கிறாங்க. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயம். ஒரு ஒன்னஸ் வரும்போது, அபிஷேகநாதர் வரும்போது முதல்ல என்ன செய்யறாருன்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு. உண்மையிலே அபிஷேகம் வரும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதன் விளைவாக என்ன ஏற்படுகிறதுனா, ஒரு கபடமில்லாத இருதயம் வரும்போது அங்க ஒரு மனம் வருகிறது, அங்க தரித்திருக்கிறதான ஒரு அனுபவம் வருகிறது. இப்ப என்ன செய்யறாங்க, ஆண்டவரை தேவனை துதித்து அவங்க அழகா சந்தோஷத்தோட போஜனை எல்லாம் பண்றாங்க. இப்ப எல்லா ஜனங்களிடத்திலையும், இந்த ஜனங்கள் அல்லாத புற ஜாதிகளிடத்திலும் என்ன வருதுன்னா, இந்த சீஷர்களுக்கு தயவு வருது. தயவு பெற்றிருந்தார்கள். அதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதிகமா எழும்பி நின்று பிரேயர் பண்ணும் போதே, மெசேஜ் கொடுக்கும் போதே எப்படி 3000 5000 ரட்சிக்கப்படுறாங்க. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சபையில சேர்த்து கொண்டே வராரு.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முதல்ல என்ன நடக்குதுன்னா, தினந்தோறும் தேவனை தேடுகிறேனே, தினந்தோறும் இந்த ஆராதனைக்கு வந்து இருக்கிறேனே, தினந்தோறும் என்னோட ஆத்மா ஆண்டவரையே நோக்கி ஏக்கமா இருக்கிறது. என் தேவன் எனக்கு என்ன தருவார்? தரித்திருக்கிறோமா? நம்மை மகிழ்ச்சி அடைய செய்வார். ஒரு மனதோடு இருக்கிறோமா? இருதய கபடில்லாத இருதயமாக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றி, அந்த சுத்தமான இருதயத்திலிருந்து நம்ம என்ன வேண்டுதல் செய்தாலும் கர்த்தர் என்ன செய்வாருன்னா அதை கர்த்தர் நிச்சயமாகவே கேட்பார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த கூட்டத்துல எனக்கு தெரியும் அருமையான சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், போதகர்கள், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆண்டவர் இதை செய்தா என் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்குமே, தினந்தோறும் ஆண்டவரை நாடி ஓடி போகிறேனே, கர்த்தர் எனக்கு இதை செய்வாரா? காத்திருக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? ஒரு ஏக்கத்தோடு என் தேவன் சகாயம் செய்வாரா என்று சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி அதை மைண்ட்ல வச்சு அதை இருதயத்துல உருவம் சுற்றிட்டு இருக்கும் போது இந்த தினத்தோறும் ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க செய்வார். நீங்க விரும்புகிற காரியத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு இந்த சீஷர்கள் இருந்தார்கள் அல்லவா? ஒரு மனதோடு தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியங்கள் நமக்கும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நீ இவங்க கிட்ட காணப்பட்ட குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 6:1 வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த நாட்கள்ல விதவைகள் எல்லாம் அன்றாட விசாரணையில அவங்க ஸ்ரீநாட்டு அவங்களை என்ன செய்ய முடியல, திட்டமா விசாரிக்க முடியல. சோ இந்த சீஷர்கள் அந்த வேலையை செய்யறதற்காக மற்ற ஜனங்கள் வராங்க. ஆனா சீஷர்கள் போறாங்களா? இல்ல. அவங்க 6:2 பாத்தீங்கன்னா 12 சீஷரும் கூட்டத்தாரையெல்லாம் வரவழைத்து பரிசுத்தாவி ஞானமும் நற்சாட்சி பெற்ற ஒரு 7 பேரை நீங்க தெரிந்தெடுங்கப்பா. நாங்க இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்தா தேவனை தினமும் ஆராதிக்க முடியாது. தினமும் ஆண்டவரோடு உள்ள உறவுல எங்களுக்கு ஒரு ரொம்ப நெருக்கம் வராது. அதனால இந்த காரியங்களை செய்யறதுக்காக விதவைகளை நல்ல டீல் பண்றதுக்கு நீங்க பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைஞ்சிருக்கிற நல்ல சாட்சிகளை பெற்றுக்கிற 7 பேரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, 6 நாள்ல நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நான் ஸ்டாப்பா தான். அப்படி எந்த கேப்பும் இல்லாம இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க, தேவ வசனத்தை போதிக்கிறாங்க. போதிக்கிற ஊழியத்துல இடைவிடாமல் கான்ஸ்டன்டா கண்டினியூஸா தரித்திருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஒருவேளை நமக்கும் பலவிதமான ஒருவேளை இந்த 2 மணிலேருந்து 3:30 மணி நேரம் வரைக்கும் நான் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம வாஞ்சியோடு வரும்போதுதான் இன்டராக்ட் பண்ண சில காரியங்கள் இந்த சீஷர்களை இன்டராக்ட் பண்ணுது இல்லையா? இதைகளை பார்க்கணும், அவங்கள நல்லா டீல் பண்ணணும், அவங்களுக்கு நியாயம் இல்லை, அப்படி சில காரியங்கள் நம்ம இடத்துலயும் குறுக்கிடும். ஆனா என்ன செய்யணும்? சரி, ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் இந்த 2லேருந்து 3:30 மணி நேரம் அன்றாடம் தினமும் நித்தமும் ஆராதனை நடக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் இதுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னை இன்டர்பிரட் பண்ற காரியங்களுக்கு அப்புறமா நான் அதுக்கு ஏதாவது சொல்யூஷனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதனாலதான் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அன்பு சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். முதலாவது கம்ப்ளீட் நம்மளோட அன்பு ஏசப்பாட்ட இருக்கிறதா? முழு சோல் முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நம்ம அப்படி நேச பாசம் செலுத்தி இந்த நேரத்துல 1:30 மணி நேரம் இருப்போமே, அழகு ஆராதனை நடக்கிறதே அந்நிய பாஷையில, அடுத்தது நம்ம ஊழியத்துக்கான ஜபத்துல இதுல எல்லாம் இவ்வளவு
தெய்வ பிரசன்னத்தை நம்மளால உணர முடிகிறதா? அவையோடு அபிஷேகத்தோட நம்ம இருக்கும்போது அதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். மீதி எல்லாம் எதை நினைச்சு கவலைப்பட்டிருக்கீங்களோ இதுக்கு முதல்ல நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எதை இதை கத்த செய்வாருன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு லாஸ்ட் இயரும் காத்திருந்தேன், அதுக்கு முன்னாலையும் காத்திருந்தேன், இந்த வருஷமும் காத்திருக்கிறேன். வந்தோம் 5 மாசம் முடிய போகுது, என்ன ரட்சிப்பு இல்லையே வீட்டுல, இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, இன்னும் அந்த கடல் பாரம் மாறலையே, இன்னும் அந்த விஷயத்துல எனக்கு ஒரு மீட்பு இல்லையே. அப்படி யோசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ரட்சிப்பு சமீபமா இருக்குது. சமீபம். விட்டுறாதீங்க ஆராதனையை விட்டுறாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படிப்பட்ட சீஷர்களை நம்ம மாடலா எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு தூரம், எவ்வளவு வீடுகள் தோறும் தேவாலயத்துல பிரசங்கம் பண்றது, வீடுகள்ல எல்லாரையும் அப்படி தட்டி கொடுத்து தேவனுக்குள்ளால கொண்டு வர்றது. அன்ன தினமும் பாருங்க, ஒரு நாள் கூட குறைவில்லாம கர்த்தர் சபையில சேர்த்து கொள்ள காரணம் என்ன? அபிஷேகம் பற்றிய சீஷர்கள் இடைவிடாமல் தேவனை தேடுறாங்க, இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, இடைவிடாமல் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு இருக்கிறதுனால கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாக மேகம் போன்ற சாட்சிகளாக நம்ம இருக்கும் போது, இதெல்லாம் மாதிரிகளாக அவர்களை நாம் வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய குடும்பங்களும் தேவனுக்குள்ளால தரித்திருக்க போகிறது. நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் கபடமில்லாத இருதயத்தை போல் அவர் மாற்ற போகிறார். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோரும் பிள்ளைகளும் தேவ பிள்ளைகளுமாய் ஒரு மனமாய் நாம் இருக்க போகிறோம். கர்த்தர் அந்த பாக்கியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம பேதுரு அந்த 5வது அதிகாரத்துல பார்ப்போம். இந்த டெய்லி ஆராதனை நடக்குது, டெய்லி தேவனை துதிக்கிறாங்க, மெசேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கிறது. இந்த நேரத்துல ஆலயத்துக்கு அனனியாவும் சப்பீராவும் வரும்போது டெய்லி அபிஷேகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிற சீஷனுக்கு தெரியும், கபடத்தோட காணிக்கை கொடுக்க வராங்க. இப்போ சில 5வது அதிகாரத்துல பரிதாபமான அந்த சாப்டரை படிப்போம் இல்லையா? தேவ சமூகத்துல விழுந்து தேவனை பரீட்சை பார்க்கிறாங்க. தேவனுக்கு விரோதமா ஒரு பகுதியை ஒளிச்சு வச்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு தேவ சந்நிதியிலே விழுந்து செத்துட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை செய்த பேதுரு இப்போ இவரை பார்த்து ஒரு பயம் இல்லை. ஆனா அப்போஸ்தலர் இந்த அநேக அடையாளங்களை அற்புதங்களை எல்லாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 5:12 பாருங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்துலதான் வராங்க. எந்த காலத்துல ஒரு கூட்டத்துக்கு போவாங்க, இப்படி ஒரு ஃபேமிலி வந்து காணிக்கை செலுத்தி அப்படி விழுந்து செத்துட்டாங்க தேவதாசனுக்கு முன்னால அப்படின்னா என்ன செய்வாங்க? எல்லாரும் கொஞ்சம் நடுக்குதான் பார்ப்பாங்க. இது நமக்கு எதை குறிப்பிடுதுன்னா, பரிசுத்தமான ஜனங்களா இருந்திருக்காங்க, உண்மையிலே கபடமில்லாத இருதயம் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க? சாலோமோனுடைய மண்டபத்துல திரும்பவும் எங்கேயும் கூடி அங்கேயும் ஆண்டவரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. கிறிஸ்துவர்களாக நித்தமும் ஆண்டவரை நம்ம தேடணும், இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கணும், நித்தமும் அவருக்கு வார்த்தையை நம்ம பிடிக்கணும்னு தான் ஆண்டவர் இன்னும் ஒரு வார்த்தையின் மூலமாக இடைபடுகிறார். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுங்க. அப்பொழுது கர்த்தர், யாத்திராகமும் படையேற்பாட்டுல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஜீவ அப்பம் நானேன்னாரு. அந்த அப்போ ஏதோ இன்னைக்கு ஒரு 4 அதிகாரம் 5 அதிகாரம் படிச்சுட்டேன், நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது அதுக்குதான் எக்ஸாம்பிளா இது நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, யாத்திராகமம் 16:4 ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியத, இந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தை இன்னைக்கு படிச்சுட்டோம். அது 5 அதிகாரமா 10 அதிகாரமா அது இந்த நாளுக்குரியது. இதை கேரி அவுட் பண்ணி நாளைக்கு கொண்டு போடாது. நாளைக்கு புதிய வார்த்தையை வச்சிருக்கிறார். அகெயின் 5 அதிகாரம் நம்ம படிக்கணும். இங்க என்ன செய்தாங்க? சிலர் சோம்பலுற்று இன்னைக்கு அப்பத்துக்கு கூட
கொஞ்சம் கூட சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு 16:19 கர்த்தர் சொன்ன வார்த்தைய மோசே ஜனங்களுக்கு சொன்ன பிறகு ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. ஒருவனும் விடியற் காலம் வரைக்கும் ஒண்ணும் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. 16:20 சிலர் சொல்ல கேட்டாங்களா, கேட்காமலே கொஞ்சம் அதிகமா அடுத்த நாளுக்கும் விடியற் காலம் வரைக்கும் இருக்கக்கூடாது. என்னன்னா விடியற் காலத்துல ஆண்டவருக்கு கதவு நிலையறவே போகணும். புதிய மன்னா புதிய அப்பம் கிடைக்க போகுது. இது இன்னைக்குள்ளதுக்குப்பா, இதை இன்னைக்கு யூஸ் பண்ணேன். நாளைக்கு எனக்கு சமூகத்துல வந்து நிக்கணும், நாளைக்குள்ளது நாளைக்கு பொறுக்கிக்கோ. கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்கன்னு தெரியுமா? சில வேளை நம்ம அப்படிதான், இன்னைக்கு கொஞ்சம் படிச்சுட்டோம், ஒரு நேரத்துக்கு நிறைய படிச்சுட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கே, நீ நாளைக்கு பாத்துக்கலாம் நேற்றுக்குள்ளத வச்சுட்டு. அது இங்க என்னன்னு தெரியுமா? அந்த அப்ப என்ன ஆச்சுது, மீதி பூச்சி அத பிடித்து நாற்றம் எடுத்ததான். ஒவ்வொரு நாள் இது எதை வெளிப்படுத்துகிறது? தினந்தோறும் அன்றாடம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவர் தருகிற மன்னாவை, எலியா அன்னைக்கு 18வது அதிகாரத்துல 2 படி விதைக்கிற தானியங்கள் விதைக்கத்தக்கதான வாய்க்கால் இல்லையா உண்டாக்குனா, 2 படி விதைக்கிற தானியம் என்ன? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வார்த்தை இந்த மன்னா 2 இதுலயும் புக்ஸ்லயும் இருக்கிறத, பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் இருக்கிற வார்த்தைகளை நித்தமும் நம்ம தேடணும். அது நம்ம ஆத்மாவுக்கு, சங்கீதக்காரன் சொல்லுவார் பாத்தீங்களா, உமது வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், அது எனக்கு எலும்புகளுக்கு எப்படி இருந்தது? ஔஷதம். இந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு எலும்பு நரம்புகள்ல பிரச்சனை, எலும்ப முடியல, நான் உட்கார முடியல இல்லையா? எலும்புகளுக்கு ஔஷதம் வேணும்னா தினந்தோறும் அவருக்கு சமூகத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய மன்னாவை நம்ம பொறுக்கணும். அது டெய்லி காலையில் அவரது சமூகத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வாசித்து அதை தியானித்து, இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசினீரே, அவர் நம்மோட பேசுறது அதுல இருக்கும். ஒரு பேசேஜ் 2-3 அதிகாரம் பேசுறது வரைக்கும் ஒரு லீடிங் இல்லையா? 4வது அதிகாரத்துல பேசும்போது அன்னைக்குள்ள ஒரு ரேமா வார்த்தை அந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருப்பார். அது கிடைக்கிறது வரைக்கும் நம்ம வாசிக்கணும். என்ன, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நம்ம பிள்ளைகளுக்கு கூட நம்ம வேதம் வாசிக்கிறதுனால அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நம்ம எஸ்எஸ்கே பிரதர் ஐயா அழகா வேதத்தை எடுத்து போதித்து நமக்கு அழகா சொல்றாரு இல்லையா? அதனால புள்ளிக்கு பிறந்தது பூனையாகுமா, அப்பா 8 அடினா பிள்ளைகள் 16 அடி இல்ல. சம்பத் பாஸ்டர் கூட நான் சில நேரம் அஸ்டானிஷ் பண்ணுவேன். பிரதரோட சின்ன பையன், ஏன்னா ரொம்ப ஏஜ் எல்லாம் ஆகல, சின்ன ஸ்டேஜ் தான். கர்த்தர் எவ்வளவு பயன்படுத்துகிறார். என்ன, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானமும் அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலாம். கண்மலை வெடிப்புல வச்சு அதிகமா கர்த்தர் பிள்ளைகளையும் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாரே, அது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. ஒரு பெரிய ஏலியோட பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல, தினமும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்க பக்கத்துல பினாகாஸ் கிடையாது. யார் இருக்கிறது? சாமுவேல், ஒரு அன்னாளோட மகன். பெட்டி இருக்கிற தேவனுடைய ஆலயத்துல டெய்லி ஏலிக்கு பணிவிட செய்துட்டே தேவாலயத்துல இருக்கிறதுனால சாமுவேலை பற்றி நாம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3:20 தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எவ்வளவு ஒரு பெரிய சர்டிபிகேட். நிறைய நேரங்கள்ல நம்ம கூட நினைப்போம், இல்ல சபைக்கு உள்ளால இருக்க வேண்டியவங்க இன்னும் சபைக்கு உள்ளால இல்லாம வெளியே இருக்காங்க. சபைக்கு வெளியே இருக்க வேண்டியவங்களை சபைக்கு உள்ளால கிருபையின் காலத்துல ஆண்டவர் வைத்து நம்மை பாதுகாக்கிறார் என்றால் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏலியின் பிள்ளைகளுக்கு கொடுக்காத ஒரு பரம பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய நியமங்களை விட்டு மாறா அன்றிடம் ஆண்டவருடைய அப்பத்தை தேடி இந்த நாள் ஒரு மன்னாவை தருவாரா, இந்த நாள் ஒரு வார்த்தை தருவாரா, இந்த நாள் என் குடும்பத்திற்குரிய ஒரு ரேமா வார்த்தை வெளிப்படுமா, என் பிள்ளையை குறித்து ஒன்று பேசுவாரா, குடும்பத்தை பற்றி ஒரு காரியத்தை பேசுவாரா, வார்த்தையின் மூலம் கர்த்தர் இந்த நாள் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துவாரா என்று காத்திருக்கிற நமக்கு
நிச்சயமாகவே அவர் போதுமானவராக இருந்து நம்முடைய ஏக்கத்தை வாஞ்சி அவர் நிச்சயமாகவே வாய்க்க செய்வார். அவர் அங்கீகரிப்பார். அவர் நம்மை சும்மா விடுகிற தேவனே அல்ல. அவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல. சங்கீதக்காரன் கூட சொல்லுவான் 61 சங்கீதம் 61:5 பொருத்தனைகளை கேட்டீர், உம் நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை தந்தீர். 61:8 பாக்குறோம். ஏன் பொருத்தனைகள்? அப்ப டெய்லி இவருக்கு அற்புதம் தான். டெய்லி பொருத்தனை செலுத்துறதும் டெய்லி பொருத்தனையை நிறைவேற்றுகிறது தான். தினமும் பொருத்தனைகள் அவரு செலுத்தும்படியாக வர்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைச்சுதான்? உம் நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை தந்தீர். 61:5 டெய்லி நான் வந்திருக்கிறேனே. இந்த தினந்தோறும் ஆராதனை ஆரம்பிச்சதுல இருந்து நான் இடைவிடாமல் வந்திருக்கிறேனே. இசப்பா என்ன தர போறீங்க? நீங்க ஏதோ ஒண்ணு பொருத்தனை பண்ணிருக்கீங்க இல்ல, அந்த பொருத்தனையை நிறைவேற்றத்தக்கதான் கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற நீதிமான்களுக்குடைய சுதந்திரத்தை நமக்கு தருவாரு. அந்த பாக்கியமான நம்ம நிறைய சில குடும்பங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன, ஐயோ அவங்க குடும்பம் நல்லது, பிள்ளைகள் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஆல்ரைட், ஓகே, உங்க பாக்கியவதின்னு சொல்றோம். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. என்னன்னா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை நித்தமும் ஆண்டவரை தேடுகிற நம்மையும் நம் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் கர்த்தர் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைக்க போகிறார். புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி எசாயா 66 சொல்லுவார்ல, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறது போல உங்க நாமமும் உங்க சந்ததியுடைய நாமமும் நிற்கும். நமக்கு பேரும் நம்ம குடும்பத்தினுடைய பேரும் பிள்ளைகளுடைய பேரும் இருக்கும். ஏன் அவருக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் அது. தினந்தோறும் ஆண்டவரை தேடுகிற நமக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். அதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், இல்ல அந்திசந்தி மத்தியான வேலை இல்ல, நான் தியானப்படி முறையிடுகிறேன், கர்த்தர் நிச்சயம் என் சத்தத்தை கேட்பார். அந்திசந்தி மத்தியான வேலை இல்ல, முறையிட்டவர் பொருத்தனைகளை செலுத்திருக்கிறாரு, பொருத்தனைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறாரு. அவருடைய தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிறவருடைய சுதந்திரத்தை ஒரு தாவீது ராஜா பெற்றுக்கொண்டார். தானியேல் 6:10 கூட பத்திரத்துல சைன் வழிச்சு இல்லையா, முன் செய்து வந்தது போல. இப்பதானே பேலஸ்ல ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்க, கிங்குக்கு முன்னால ஏதோ ஒரு பதவி. ஆனா என்னைக்கோ அடிமைகளாக எங்களை கொண்டு வந்த நாள்ல இருந்தே நான் இதே ஜெபம் செய்யறேன். தினமும் 3 வேளை அங்கீகாரம் கிடைப்பதற்கு முன்பும் தானியேல் அந்திசந்தி மத்தியான வேளைகளிலே எருசலேமுக்கு நேராக அடிமைத்தனத்திலிருந்து ஜெபம் பண்ணாரு. இப்போ பேலஸ்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்த பிறகும் இப்போ தேவனை வொர்ஷிப் பண்ண கூடாதுன்னு முத்திர வச்ச பிறகும் இப்போ விடல. அன்னைக்கும் செய்தாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாலையும் செய்தாரு, இப்போ ஒரு போராட்டமான சிச்சுவேஷன்லையும் செய்ததுனால தானியேலுடைய காரியம் எல்லாம் செய்யும். ஒருவேளை அருமையானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் இதெல்லாம் செய்தேன். காலையில இருட்டோட ஜபத்துக்கும் போனேன், தினந்தோறும் ஆராதனையும் ஒழுங்கா வந்தேன், இரவுக்கு இரவும் வந்தேன். ஆனாலும் சிறையிருப்பு நீங்க இல்லையா? யோசிக்காதீங்க. பாருங்க, சிறைபிடிக்கப்பட்ட அந்த வாலிப மகன் அவன் சொல்லலையே, யூதேயா தேசத்துல எப்படி இருந்தோம், எங்க ஆலயம் எப்படி இருந்தது, சாலோமோன் கெட்டின ஆலயம் எப்படி இருந்தது சொல்லல. ஜீவனுள்ள தேவன் அப்பவும் மகிமைப்படுத்துகிறாரு. பிரதிகூலமான சிச்சுவேஷன்லயும் என்ன மகிமைப்படுத்துகிறாரு. இப்போ நல்ல பொசிஷன், கிங்க்கு அடுத்ததாக ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா அவர் வந்த பிறகும் தேவனை தேடுறாரு. இப்போ பொறாமக்காரர்கள் இவரை சபிக்க திட்டம் போடும் போதும் இப்பவும் தேடுறாரு. பாருங்க, இதுதான் ஒரு விசுவாசம், எல்லாம் ஜெயம். சோ இப்போ சின்ன பிரதிகூலமான சிச்சுவேஷன் இந்த 3 நேரமும் நான் ஜெபத்துல இணைஞ்ச பிறகும் இருக்குதேன்னு யாரும் சோர்ந்துடாதீங்க.
இல்லையா? எல்லாத்தையும் ஜெயமாக மாற்றக்கூடியவர் இப்போது நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தையை பிடிங்க. இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் இதுல இணைஞ்சிட்டே இருக்கிறேன். கர்த்தர் என்னுடைய காரியங்களை கேளாதோர் போல இருந்தாலும் ஒரு நாள் வரப்போகிறது. தானியேலை போல தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் நமக்கும் ஜெயம் தர போதுமானவர். ஒரு தாவீது ராஜா பாத்தீங்களா, பொருத்தனைகளை செலுத்தி செலுத்தி கர்த்தருக்கு பயப்படுவர்களுடைய அந்த சுதந்திரம் எவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரம் பாருங்க. தானே உங்கள் பங்குன்னு லேவியரை பார்த்து சொல்லுவார்கள. கர்த்தர் நம்முடைய பங்காக இருந்தா எவ்வளவு மகிமை, கொஞ்சம் யோசிங்க. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு தாவீது யோனத்தானோட ஆத்துமாவை நாம பார்க்கும்போது பாருங்க, 2 பேரோட ஆத்துமாவும் இணைஞ்சிருக்கு. யோனத்தான் பார்க்கிறான், அப்பா அன்னைக்கு அபிஷேகம் பெற்று ஒரு வேறு மனுஷனா இருந்தார், ஆனா இப்போ டுடே இல்லையே, அபிஷேகம் இல்லையே, வேறு மனுஷனா இருந்த சவுலா இப்படி பொல்லாத ஆவி பிடிச்சு அலக்கழிச்சிட்டு இருக்கிறாரு. யோனத்தான் நல்லா பார்க்கிறான், அவனுடைய ஆத்துமா 2 தாவீதோட ஆத்துமாவோட கலந்து இருந்ததுனால 2 சாமுவேல் 9:7 நீங்க பாத்தீங்கன்னா, யோனத்தானும் சவுலும் எல்லாம் யுத்தத்துல மடிகிற வேளையில யோனத்தானோட சன் நிராகரதியா போக கூடாதே, ஒரு மேவிபோஸ்தே முண்டமாக்கப்பட்ட அந்த மகனுக்கு தாவீது ராஜா சொல்றாரு, நீ என் பந்தியில் நீ அப்பம் புசிப்பா. எவ்வளவு ராஜாவோட டைனிங் டேபிள்ல நித்தம் அவருக்கு மேஜையில அப்பம் புசிக்கிற, 1 நாள் 2 நாள் அல்ல. நம்முடைய ஆத்துமா பரமபிதாவாகிய தேவனுடைய ஆத்துமாவோடு 2 அப்படி ஒன்றாக இணையும் போது என்ன நடக்கும்? பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பொதுவா நம்ம பார்ப்போம், வின்னர் நேஷன் உள்ளவங்க, வின்னர் நேஷன் கிங் டிஃபீட்டான அந்த கிங்கையோ அந்த பிள்ளைகளை எல்லாம் எப்படி அடிமைகளாதான் நடத்துவோம் அல்லது கொன்றுவான். பட் ஹியர் வித்தியாசமா காரியம் நடக்குது. ஆத்துமா, ஒரு நண்பருடைய ஆத்துமா விலகாதபடி நித்தமும் இணைஞ்சிருந்ததே, சாகிறது வரைக்கும். இவனை தன் ட்ரெஸ்ஸ கொடுக்கிறான், அவனுக்கு ஆயுதத்தை கொடுக்கிறான், உயிரை போல நேசிக்கிறான். நண்பர்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேரும் தான். நித்தமும் ஒரு மேவிபோசேத்தே, உனக்கு ராஜ போஜனம், ராஜாவின் மேஜையிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தரே கொடுத்தார். மேவிபோசேத்தே சொல்லுவான் 2 சாமுவேல் 19:28 இல்லையா, ஐயோ நான் ஏமாத்துறோம் இல்லையா, ராஜ போஜனத்துல சாப்பிட்டதுக்கு நான் ஏமாத்துறோன்னு எல்லாம் அவன் சொல்லுவான். செத்த நாயை போல இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு வாழ்வானெல்லாம் மேவிபோசேத் சொன்னாலும் தாவீது ராஜா யோனத்தானுடைய அன்பின் நிமித்தமாக இன்னமும் யோனத்தானுக்காக அழுது கொண்டிருக்கிற அவருடைய ஆத்துமா, ஏதாவது செய்யணும். நம்ம பரம தகப்பனோடு நம்ம சேர்ந்து இருந்தா கதை செய்ய மாட்டாரா? ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா இப்படி செய்யும் போது, தான் நேசித்த ஒரு சிநேகிதருடைய மகனுக்கு நித்தமும் இப்படி ஒரு நன்மை செய்யும் போது கதை நமக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் சொல்லுவார், ஒரு தடவை மத்திய 15 கானானிய ஸ்திரீ சொல்லுவா, ஆண்டவரே எனக்கு மகள் கொடிய பிசாசின் அந்த தொந்தரவுனால அவஸ்தப்படுறா. அவர் சொல்லுவாரு, பிள்ளைகளின் அப்போ நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது இல்ல. பாருங்க, நம்மள அவரு பிள்ளைகள் என்ற அந்தஸ்துல வச்சிருக்கிறாரு. கானானியஸ்ரீ புற ஜாதின்னு அவளை நாய்க்குட்டிக்கு சமமாக்கினாரு. ஆனாலும் அவ விடல விசுவாசத்தோட. அப்ப அந்த பிள்ளைகளின் அப்போ நமக்கு நம்ம சந்ததிக்கு நித்தம் ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம நீதிமொழி 8:34 நீங்க வாசிங்கன்னா, நம்ம வாசித்தோம்னா, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து என்னைக்கு செவிடுகிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவாட்டி எப்ப நம்ம கிடைக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நேத்தம் ஏழி மார்னிங் கர்த்தருடைய சன்னிதானத்துல எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி அமைதலாக பைபிளை எடுத்து கள்ளங்கபடத்த மைண்டோட தரித்திருந்து
ஒருமனப்பட்டு இருதயத்தை ஒருமுகமாக்கி ஸ்கேட்டர் ஆகும். பல எண்ணங்களோடு பல தோல்விகளோடு பல அவிசுவாசத்தோடு தான் வந்து இருப்போம். ஆனா அவருக்கு சமூகத்துல வரும்போது அந்த எலியா பலிபீடத்தை செப்பனிட்டாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்படணும். அல்ல அந்த எண்ணம் போயிரு, இந்த தோல்வி போயிரு, இந்த அவிசுவாசம் போயிரு, எல்லாத்தையும் துரத்திட்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தோட வந்திருக்கும் போது நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு? அவருக்கு வாசற்படியில விழித்திருந்து நித்தம் அந்த வேர்டை மறக்க கூடாது. டெய்லி விழித்திருந்து ரொம்ப ஒரு அவேரா இருக்கணும். கதவு நிலையருகே காத்திருந்து அவருக்கு செவி என்ன கர்த்தர் பேசுறாரு. நம்மளே சும்மா அலப்பிட்டு இருக்க கூடாது. அதாவது கர்த்தர் பேசுறது அந்த நீதிமொழிகளை கம்ப்ளீட்டா நம்ம வாசிப்போம். 31 அதிகாரத்திலயும் கர்த்தர் பேசுறது என் மகனேன்னு சொல்லிட்டு ஜபிக்கிறது, நம்ம அவர்கிட்ட பேசுறது. அந்த இது அவர் என்ன பேசுறாரு இந்த நாளுக்குள்ள வார்த்தை என்னை நோக்கி என்ன கடந்து வருகிறது காத்திருக்கணும். அப்ப ஆண்டவரு நம்மள பாக்கியவான்களா மாற்ற போகிறாரு. ஏசாயா 58:11 பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்படி இருப்போம்? கர்த்தரை நித்தமும் தேடுறோமா? நித்தமும் இந்த ஆராதனையில இருக்கிறோமா? உண்மையான உபவாசம் எடுக்கிறோமா? அபிஷேகத்தோடு ஜோம் பண்ணுவோம்னா எத்தனை பேர் நம்ம அபிஷேகத்தோடு ஜோம் பண்ணுவோம்? எல்லா அலுவல்களை செய்துட்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தியோடு இருக்கிறோமா? எழுங்க, உண்மையா உபவாசம், உண்மையான காணிக்கை செலுத்துறது, உண்மையா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்த போதுமானவர். மகா வறட்சியான காட்சியில நேரங்கள்ல எல்லாம் ஆத்துமால கூட ஒரு எம்டினஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைம்ல கூட நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்ம எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறதான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவார். நித்தமும் பேசுவார். நித்தமும் வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்துவார். நம்மளை எப்படி மாத்துவாரா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அதுக்கு பிறகு என்ன இருக்காது? மகா வறட்சி இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய அபிஷேகமும் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை தந்து கர்த்தர் நம்மை வெள்ளசாலிகளாய் மாற்றுவார். 1 ராஜாக்கள் 17:6 நம்ம பார்த்தா காகங்களை கொண்டு இல்லையா விடியற்காலமும் சாயங்காலமும் நித்தமும் பாருங்க சோர்ந்து போயிருந்த ஒரு எலியாவ 18வது அதிகாரத்துல பாக்குறோம். அக்கினியே இறக்கி சொல்லுவாரு, ஆண்டவரே இதெல்லாம் உமது வார்த்தையின்படி நான் செய்தேன், என்னை கேட்டருளும்னு சொல்லி அக்கினி இறக்கினவருக்கு ஒரு சோர்வு வரும்போது கர்த்தர் அப்படியே விட்டுறல. என்ன செய்தாரு? காகத்தை கொண்டு போக வேண்டிய தூரத்துக்கு போப்பா, எங்க போ, கர்த்தருடைய வார்த்தையின்படி 2 ராஜாக்கள் 17:5 கேரித் ஆற்றங்கரையில போய் தங்கி இருக்கிறான். யோர்தானுக்கு நேராய் கேரித் ஆற்றங்கரையில போய். நம்ம காக்கா எல்லாம் பயங்கர காக்கா இல்ல, ஒண்ணும் கொடுக்காது இல்ல, காக்காவே சாப்பிட்டுரும். ஆனா எலியாவுக்கு காட் ஆர்டர் பண்ணினதுனால அப்பவும் அந்த இறைச்சியும் சாப்பிடாம பாருங்க விடிய காலமும் சாயங்காலமும் சர்ப்ரைஸா இருக்கு. கொண்டு வந்து அழகா கர்த்தர் கட்டளையிட எல்லாம் நெருக்கும் அப்படியே கொடுத்துட்டு அவங்களும் ஹாயா போறாங்க. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் சோர் வசதிகள் வரும்போது கர்த்தர் நித்தமும் நம்மை வார்த்தையின் மன்னாவால கர்த்தர் போஷிப்பார். சோர்வுகளை நீக்கத்தக்கதாய் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தருவார். ஏசாயா 50 அதோட லாஸ்ட் முழுசும் பார்ப்போம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்யறாரு? எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார், காலை தோறும் என்னை எழுப்புகிறார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் ஆண்டவர் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பாருங்க, நம்ம கவனிச்சு நம்ம கேட்கத்தக்கதாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத்தக்கதாய் ஆண்டவர் செய்கிறாரு. இலைப்படைந்து போன சமுதாயத்தினருக்கு, இலைப்படைந்த சகோதர சகோதரிகளுக்கு, ஈவன் நம்ம கூடுகையில வருகிறவர்களுக்கு கூட சில நாளைக்கு சொல்லுவாங்க இல்ல, இன்னைக்கு கிடைச்சது சம்பத் பிரதர் பேசினார், ரேமா அப்படி வந்துச்சுது, எப்படி பாஸ்டர் பேசிட்டாரு, அப்படியே நான் நினைச்சத பேசிட்டாரு.
பிரதர் SSK பேசினாரு, எனக்கு வருத்தம் அப்படியே மாறிட்டது. இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் காலைதோறும் எழுப்பி கர்த்தருடைய சமூகத்திலே இருட்டோடே ஜபத்துல நம்மை உட்கார வைக்கிறாருன்னா, இதெல்லாம் தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிற, தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்கிற, எப்போதும் சந்தி மத்தியான நேரங்களிலும் ஆண்டவரோடு ஆத்துமா இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா பெனிஃபிட்ஸ். ஒரு முறை தினந்தோறும் ஆராதிக்க வேண்டியவனை சிறையில போட்டா அங்க தூங்குறான் பேதுரு. ஆனா பவுலையும் சீலாவை போட்ட வேலை அங்கேயும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆராதனை கூடமாக்கி அவங்க நல்ல வொர்ஷிப் பண்றாங்க. பட் ஹியர் வித்தியாசமா நடக்குது. இவன் நல்லா தூங்குறான், தனியா போட்டிருக்காங்க போல செல்லுல. ஆண்டவர் பார்த்தாரு, துதிக்க வேண்டியவன், இன்னைக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டியவன் இங்க இருக்கிறான், இவன் இங்க இருந்தா உறங்கிடுவான். அதனாலதான் தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி ரூம்ல பிரகாசிக்க செய்து வெளியே கொண்டு வந்து அடுத்த நாளைக்கு பார்த்தா தேவாலயத்துல நின்று பிரசங்கம் பண்றான். ஆண்டவர் விரும்புகிற அவருடைய சம்பத்துகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தினர் நாம் யாவரும் ஆண்டவரை தினந்தோறும் தேடணும். ஆண்டவருக்குள்ளால நம்ம தினந்தோறும் மன்னாவை பொறுக்கணும். இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வார்த்தைக்கு நடுங்குவோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் பிரகாசிக்க செய்வார். அந்த உடன்படிக்கை பற்றியே விட்டு விலகாத ஒரு யோசுவாவுக்கு மோசேக்கு பிறகு ஒரு தலைவனாகிற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஆக்சுவலா என்ன வரணும், மோசேக்கு பிறகு அவர் சன்ஸ். ஆனா அந்த கிருபைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகி போகாம இருந்தான், யோசுவாவுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி ஆண்டவர் கர்த்தரை அந்த தினம் தேடுகிற நமக்கும், ஒருவேளை நான் ஏமாத்திரம் நம்ம குடும்பம் ஏமாத்திரம்னு நம்ம சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தரை சொல்ல போறீங்க, நானும் என் குடும்பமும் விட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிக்க போறோம். அந்நிய வர்ஷிப் என் வீட்டுல இல்ல. ஏன்? தினந்தோறும் ஆண்டவரோடு இருக்கிறேன், தினந்தோறும் மன்னாவை பொறுக்கிறேன். அந்த நீதிமான்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் எனக்கு உண்டு. என் குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது. என் குடும்பத்துல தரித்திரம் மாற போகிறது, சோர்வு மாற போகுது, வியாதி மாற போகிறது. நானும் ஆண்டவருக்காக எழும்ப போறேன். சம்திங் ஐ ஆம் கோயிங் டு டூ ஃபார் கிரைஸ்ட். எழும்ப போறீங்க, தூசியை விட்டு எழும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பத்தி இந்த நாட்கள்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி சம்பத் பிரதர் எடுக்கும்போது ரொம்ப அபிஷேகத்துல நானும் நல்ல இந்த கொஞ்சம் மடங்கி போனதெல்லாம் புதுப்பிக்கப்படுகிறேன். அதனால சாட்சியா சொல்றேன். அதுல நம்ம இணையும் போது முதல்ல ஆண்டவர் என்னன்னா நம்ம நுகங்களை முறிப்பாரு. ரெண்டாவது பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். அந்த சிம்சன் மேல ஆவியானவர் இறங்கும் போது பாருங்க, ஒரு கழுதைக்கு தாடை எலும்பு எடுக்கிறான், 1000 பேர் போ கசா பாக்குறான். ஆனா வந்து போயிருந்தது மாதிரி அங்க இருக்கும். பட் அசாதாரணமான வல்லமையை நம்ம பெற முடியும். அதனால அந்த வல்லமையை நம்ம பெற்று வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த அனுதின ஆராதனை ஹெசிடேட் பண்ணாம தொடர்ந்து வருவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும்.